வணக்கம் அன்புள்ளங்களே, எங்கள் சன்ரைஸ் இந்தியா டிவி வீடியோக்கள் எல்லோருக்கும் உடனே சென்றடைய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் ஒரு உதவி வேண்டி நிற்கின்றோம். முதலில் யூடியூபில் எங்கள் சேனலுக்கு வந்தவுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதற்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆல், அதாவது ALL ஆல் என்பதை தெரிவு செய்யுங்கள். அப்போதுதான் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களை நாடி வரும், அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்கள் யூடியூப் ஆப் செட்டிங்ஸ் நோட்டிபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணியிருக்கா என கன்ஃபார்ம் பண்ணுங்க, இல்லாட்டி நோட்டிபிகேஷன் வராது. இன்னொரு முக்கிய விடயம், நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் கமெண்ட் பண்ணினால் யூடியூப் நம்ம வீடியோவை அதிகமாக புஷ் பண்ணும். அதனாலே நோட்டிபிகேஷன் எல்லோருக்கும் சென்று சேரும். ஆகவே உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தொடர்ந்து நம்முடன் பயணம் செய்யுங்கள். உங்கள் ஒத்துழைப்பே எங்கள் சேவை. நன்றி. அன்பு நேயர்களே, இன்று கொழும்பு மாநகரம் பரபரப்பு. கொழும்பில் பிரேக்கிங் நியூஸ். இப்படியாக பிரபல அமளி துமளி. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்க போகின்றான் பரபரப்பாக பார்க்கப்பட்டது. நாங்கள் அதை கண்டுகொள்ளவே இல்லை என்றால் சிறையில் அடைக்க முடியாது, அது ஒரு பக்கம். ஆனாலும் ரணிலை பொறுத்தவரை அவருக்கும் தெரியும் சட்டம். இதை கூடுதலாக ஒரு நீதிபதியிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி பிணை கொடுக்க போறாங்க தெரிய போகுது. அரச நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட பயணமாக லண்டனுக்கு சென்றமை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் கைது. இது சில மணி நேரத்துக்கு ஊடகங்களுக்கான ஒரு பிரேக்கிங் நியூஸ், அவ்வளவுதான். இதுதான் இது ஹைலைட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கான ஒரு பிரேக்கிங் நியூஸ் பற்றி அமளி தும்மளி சிறையில போட போறாங்க, அதெல்லாம் முடியாது. அரசியல் அமைப்பின் 35வது சரத்தின்படி முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் தனது ஆட்சி காலத்தில் செய்த எந்த ஒரு செயலுக்காகவும் அவரை நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது. 19ஆம் திருத்த சட்டத்தின் மூலம் மனித உரிமைகள் சார்ந்த விடயத்தில் மாத்திரம் முன்னாள் ஜனாதிபதிகளை நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும், அரெஸ்ட் பண்ணலாம், அவர் ஜெயில போட முடியாது. இப்போ சரி, அப்படி என்றால் இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் இப்போது ரணில் விக்ரமசிங்கே அடக்க போகின்றார்கள்? அதற்கான வாய்ப்பே இல்லை. வெளியாயிட்டார், அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக ரணில் விக்ரமசிங்கே சில மணி நேரங்களில் பிணையில் விடப்பட போகின்றார் என்று சட்டம் தெரிந்த எல்லோருக்கும் ஒரு தெரிந்து விடுகின்றான். ஊடகத்துக்கும் யூடியூபர்ஸர்களுக்கும் இது ஒரு பரபரப்பு செய்தி, அவ்வளவுதான். ரணில் கைது செய்யப்பட வேண்டியவர் தான், அதுக்கு மாற்றுக்கிறது கிடைக்க இடமே இல்லை. ஆனால் சிறையில் அடைக்கப்பட வேண்டியவர், தண்டிக்கப்பட வேண்டியவர், அது நடப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குத்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இது என்ன, இப்ப இவர் என்ன கூட்டத்துக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்? 2022 தொடக்கம் 24ஆம் ஆண்டளவில் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்கே முறைகேடு ஒன்று தொடர்பாக இன்று CIDயில் முன்னிலையாயிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது பதவி காலத்தில் தனது மனைவி சகிதமாக, மனைவி யாரு, பேராசிரியர் மைத்திரி விக்ரமசிங்கே அவர்களின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றமை தொடர்பில் தான் இந்த குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்கே மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது. 2022ஆம் ஆண்டில் கோட்டபய ராஜபக்சவின் பதவி விலகலுக்கு பிறகு விக்ரமசிங்கே 63 நபர்களுடன், அப்பாடா பெரிய ஒரு பட்டாளம், 4 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டார். இதற்காக 130 மில்லியன் செலவிடப்பட்டிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டுக்குள் நிதி விவேகத்திற்கான உள்நாட்டு அழைப்புகள் அதிகரித்து வந்த போதிலும் 111 பங்கேற்பாளர்களை உள்ளடக்கிய 5 வெளிநாட்டு வருகைகள் தொடர்ந்தன. இதனால் மேலும் 300 மில்லியன் செலவானது. ஒட்டுமொத்தமாக 3 ஆண்டுகளில் 426 நபர்கள் அரச நிதியுதவியுடன் கூடிய பயணத்தில் பங்கேற்றனர். இதுதான் குற்றச்சாட்டு. சராசரியாக ஒரு பயணத்துக்கு கிட்டத்தட்ட 20 உறுப்பினர்கள் நியூயார்க்கில் இருந்து டோக்கியோவிற்கும், பிரசஸில் இருந்து டாவோஸிற்கும் விக்ரமசிங்கே பரிவாரங்கள் ஒரு அரச பயணத்தை கூட்டத்தில் அனைத்து ஆரவாரங்களும் நகர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இங்கே குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அப்படியானால் ரணில் விக்ரமசிங்கே எந்த குற்றத்துக்கு கீழே கைது செய்து சிறையில் அடைக்கலாம்? இந்த கேள்வி வரும் இல்ல? இருக்கின்றது. எது? பெட்டலந்த கொலைகள், பெட்டலந்த மனித படுகொலைகள். அதை யாரு? JVP உறுப்பினர்களை கொண்டது. முதலாவது கிரிமினல். 2வது நாட்டையே உலுக்கிய மத்திய வங்கி பிணை முறி மோசடி. இந்த 2 கேஸ்ல மட்டும்தான் ரணிலை சிக்க வைத்து சிறையில் அடைக்கலாம். இதுதான் சட்டம், இதுதான் முறையும். ஆனால் இப்போது எழுகின்ற எல்லாம் உடனடியா பெயில் கொடுக்கலாம், பெயில் கொடுத்துட்டு வந்துட்டாங்களா? ஆக இந்த செய்தி இத்துடன் இது முடியக்கூடிய செய்தி தான். இப்ப யாரு ஊத போறாங்க? யூடியூபர்ஸ் ஊத போறாங்க.
செய்தியில வேறவங்க ஊதி பெருசாக என்னமோ ரணில் மீண்டும் சிறையில போட போறாங்கன்னு காத்து ஊதி அடிக்க போறீங்க, அவனு அடக்க போறல. இது தவிர ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைப்பது என்பது நிகழாத காரியம். சரி, எம்சி நீதிமன்றம் மஜிஸ்ட்ரேட் கோர்ட் சிறையில் அடைத்தால் அது தொடர்பில் மேல் நீதிமன்றம் இருக்கு, அதுக்கு மேல உச்ச நீதிமன்றம் இருக்குது, அப்பீல் கோர்ட் இருக்குது. அதுல எல்லாம் அவர் வெளியாகக்கூடிய வயதுதான். இங்கு ரணில் ஆக மொத்தம் பல வருடம் நீண்டு செல்லக்கூடிய வழக்கே ஒழிய அவருக்கு சிறை கிடைக்க வாய்ப்பில்லை. இங்கு ரணில் விக்ரமசிங்க நீதிமன்ற குற்றத்தை ஏற்றுக்கொண்டால் சிறை அந்த அளவுக்கு அவர் உத்தமனும் அல்ல. ஆக மொத்தம் மஹிந்தானந்த அல்கமேக்கு 20 வருட ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இல்லையா? இப்ப அவர் புனையில வந்துட்டார் இல்லையா? எங்க போய் சொல்ல போறோம்? யாரு? எம்சி இல்லாட்டி உயர் நீதிமன்றம் கொடுக்கின்ற தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றம் உடைக்குது. சட்டம் ஒரு இருட்டறை, அதுல பாயிண்ட் அவ்வளவுதான். நீங்க சட்டம் மாற்றப்பட வேண்டும், சிஸ்டம் மாற்றப்பட வேண்டும். உலக மகா கல்லர்களை எல்லாம் பாதுகாக்கும் ஜெயவர்தனின் ஒற்றை ஆட்சி அரசியல் யாப்பை வைத்து ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் முறை. சட்டத்தை இயற்றுவது பாராளுமன்றமா, நீதிமன்றம் அல்ல. ஆக மொத்தம் இந்த கள்ளர்களை எல்லாம் பாதுகாக்கும் சட்டத்தை வைத்துக் கொண்டு நீதி முறைமை எப்படி நிலைநாட்ட முடியும்? அரசியல் அமைப்பில் சட்டத்தில் இருப்பதையே நீதிமன்றமும் நீதிபதிகளும் தீர்ப்பாக வழங்க முடியுமே ஒழிய வீதிகளில் யூடியூபர்கள் சொல்வது போன்றும் செய்தி இல்லாதவர்களும் சொல்வது போன்றும் அது செய்ய முடியாது. வரலாற்றில் முதன்முறையாக இலங்கையுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட இதுவே முதல் முறை. அதற்காக இந்த அரசை நாம் பாராட்டலாம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு துறையினால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார். ஒன்றுமில்லை, சும்மா கூட்டிட்டு போனதுதான். அவரு கைவுக்கு அந்த கைவிலங்கு போடவும் இல்லை, அவரை வண்டியில பெருசா ஏற்றவும் இல்லை. தன்னுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழா ஒன்றுக்காக லண்டன் சென்றிருந்த நிலையில் குறித்த பயணத்திற்கு அரச நிதி தவறாக பயன்படுத்ததாக தெரிவித்து அவருக்கு எதிரான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு உடனடியாக நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு பிணை வழங்கியாச்சு. இதெல்லாம் சற்று நேரங்களில் நடந்த விடயம், அவ்வளவுதான். இதோட உற்றோனும், இது முடிஞ்ச கதை. கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை கொண்டு பல குற்றச்செயல்கள் வழிவந்த அரசாங்கங்களால் விசாரணைக்கு கூட செய்யப்படாத சந்தர்ப்பம் உண்டு என்று நாம் சொல்ல முடியும். யாராவது ஒரு இங்கோரி கூப்பிடுங்களா? அந்த வகையில பார்க்க போனால் ஜேபிபி அரசு உங்களை சிஐடி வரையும் இழுத்திருக்கே, நீதிமன்றம் வரையும் கொண்டு சென்றிருக்கே, பாராட்ட வேணாமா? கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை கொண்டு பல குற்றச்செயல்கள் வழிவந்த அரசாங்கங்களால் விசாரணை கூட செய்யப்படலை. அதை நாம் இங்கே சுட்டிக்காட்டுறோம் மீண்டும். எனினும் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான எந்த ஒரு அரசியல்வாதியும் தகுதி சாராதாரம் இன்றி கைது செய்யப்படுவர் என்ற பிரச்சாரத்தை பிரதானமாக கொண்டு ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல்வாதிகளை கைது செய்து வருகின்றது. மஹிந்தானந்த் அல்கமேகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு 20 வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட இந்த சம்பவம் வரலாற்றில் சுட்டிக்காட்டப்படும் தனித்துவம் மிக்கது என்பதுடன் இலங்கை அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் நாம் பார்க்கின்றோம். வரலாற்றில் எந்த ஒரு முன்னாள் ஜனாதிபதியும் கைது செய்யப்படாத இலங்கையில் முதன்முறையாக ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் ஊடாக வரலாறு திருத்தி மாற்றி எழுதப்பட்டிருக்கின்றது. மிக விரைவில் வேறு ஒரு விடயத்தில் கோட்டபய ராஜபக்ச கூட இப்படி கைது செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க இலங்கை அரசியல் வரலாற்றில் தவிர்க்கப்பட முடியாததும் ஆளுமை மிக்கதுமான வரலாற்று தலைவராக அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அதற்கு மாற்று கருத்து கடமை இல்லை. இலங்கை வரலாற்றில் அதிகமான தடவை பிரதமராக பதவி வகித்த ஒருவராகவும் ரணில் விளங்குகின்றார். இதைவிட சிறப்பு அரசியல் பரப்பில் இவருக்கு மிஸ்டர் கிளீன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இவர் ஊழலில் இறங்க மாட்டார், ஆனால் ஊழல் செய்வோரை கண்டுகொள்வது இல்லை என்ற ஒரு கவனிப்பும் ஒரு சொல்லும் இருக்கு இல்லையா? ஆம், அவர்கள் தாங்கி இருக்கின்றது. இத்தகைய முடிவுகள் நாட்டின் நீண்டகால நலன்களை மனதில் கொண்டு புத்திசாலித்தனமாக எடுக்கப்பட்டிருக்கணும். அங்கதான் ஜேவிபி அரசு ஒரு பாரிய ஒரு பிழையை விட்டிருக்கின்றது. என்னுடைய பார்வையில் உண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட இந்த தருணம் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணம் என்றுதான் நாம் எல்லோரும் பார்க்க வேண்டும். ஒரு முன்னாள் ஜனாதிபதி தவறு செய்திருந்தாலும் அவரை கைது செய்ய முடியாது என்பது இந்த நாட்டில் ஒரு எழுதப்படாத சட்டமாக உள்ளது என்று ரணிலை காப்பாற்ற ரணிலின் பின்னால் ஓடுபவர்கள் எங்களிடம் சொல்லாமல் அந்த கதையை சொல்லுகிறார்கள் என்றும் ஒரு ஊடக பரப்பில் செய்தி வெளிவரும். என்று ரணிலை காப்பாற்ற எத்தனையோ ஜிம்மங்கள் ஓடி வந்துச்சு என்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தை நோக்கி.
இந்த இரும்பு சுவர் உடைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்த முடிவுகளை மிகவும் நம்பிக்கையான மற்றும் எதிர்காலத்திற்கான முடிவாக நாம் பார்க்கலாம். உண்மையில் பின்வாங்க முடியாது. இப்போது ஒரு முன்னாள் ஜனாதிபதி கூட சட்டத்தின் முன் அப்படியே இருக்கிறார். இங்கே குற்றப்புலனாய்வு துறை சட்டத்தின்படி சுவாதீனமாக செயல்பட்டதையும் குற்றப்புலனாய்வு துறையின் அந்த முடிவில் ஜனாதிபதியும் அரசாங்கமும் எந்த செல்வாக்கையும் கொண்டிருக்கவில்லை என்பதையும் நாம் காணலாம். இந்த மரபு மிகவும் முக்கியமானது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதை சுயாதீனமான நிறுவனங்களாக செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்ய அனுமதித்தால் மட்டுமே சட்டத்தின் ஆட்சியை நிறுவது கடினமானது அல்ல என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நாம் இந்த அரசாங்கத்துக்கோ அல்லது வேறு யாருக்கோ நாம வாக்களித்தாலும் கூட இந்த ஒரு விடயத்துக்காக நாம் உண்மையிலே இந்த அரசை நாங்கள் ஒரு பெரிய வாழ்த்தலாம் என்று நான் சொல்லுவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியில் இருந்தால் இப்படி ஒரு கைது இடம்பெற்றிருக்குமா? நிச்சயமா நடக்காது. அதுக்கான வாய்ப்பே இல்லை. எனவே இந்த நேரத்தில் இந்த ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் நாம் ஒரு நன்றி கடன் செலுத்த முடியும். ஏனெனில் ஒரு இரும்பு கோட்டையை உடைத்து முன்னாள் ஜனாதிபதிகளை கைது செய்ய முடியாது, சிஐடியிடம் எடுக்க முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உடைத்திருக்கின்றது இந்த ஆட்சியும் அரசாங்கமும். மறுபுறம் கோத்தபயவின் ஆட்சிக்கு பிறகு ஒரு பாதிக்கப்பட்ட நீதியை தேடிச் செல்லக்கூடிய கடைசி இடமான குற்றவியல் புலனாய்வு துறை சரியான இடத்திற்கு வந்துள்ளது என்றும் நாம் சொல்ல முடியும். சானி அபேசேகர போன்ற ஒருவர் ஓய்வு பெறாமல் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பதும் பாராட்டத்தக்க ஒரு விடயம்தான். ஆம், இது உண்மையிலேயே மீள முடியாத ஒரு நீண்ட பயணமாகத்தான் இது இருக்க போகின்றது. முன்னதாக 2025 ஏப்ரல் மாதம் ரணில் விக்ரமசிங்கே இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டார். இது ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சர் ஷாமர சம்பத் தசநாயக்காவுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுடன் தொடர்புடையது. மேலும் 2025 மே 18 அன்று ஆணைக்குழுவின் குற்றச்சாட்டுகளை ரணில் முற்றாக மறுத்தார். நீதிமன்றத்தில் தன்னை பற்றி தவறாக சித்தரிக்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகளில் சட்ட ரீதியான குறைபாடு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியல் அமைப்பின் 148, 149 மற்றும் 150வது உறுப்புரிமைகளை மேற்கோள் காட்டி பொது நிதி தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் நிலையான வைப்பை திரும்ப பெறுவது சட்டப்படி மாகாண வரவு செலவு திட்டத்துக்கு பயன்படுத்தலாம் என்றும் வாதிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து 2025 ஆகஸ்ட் 19 அன்று ரணில் குற்றப்புலனாய்வு துறையான சிஐடியில் ரணில் முன்னிலையாயிருந்தார். ரணில் தலைமையிலான அரசாங்கம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு தலைவரை சட்டவிரோதமாக நியமித்ததும் கண்டறியப்பட்டது. குற்ற செயல்களில் ஈடுபட்ட அனைவரும் தராதரம் பாராது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என்று வாக்குறுதி நிறைவேற்றப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று மாலை நாடாளுமன்றம் தெரிவித்திருக்கின்றார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் அவர் சற்று முன்னர் நாடாளுமன்றம் இதனை தெரிவித்துள்ளார். குற்றம் இழைத்தவர்கள் யாரும் தராதாரம் பாராது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் என்ற எமது வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டுள்ளது என அவர் நாடாளுமன்றத்தில் மார்சட்டி இருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் உள்ளிட்ட பாரதூரமான குற்ற செயல்கள் தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் ஆனந்த் விஜயபால. ஒரு நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவரை கைது செய்வது தொடர்பில் அரசாங்கம் பின்பற்றிய நடவடிக்கைகள் தொடர்பில் எதிர்கட்சிகள் கடும் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளது இன்று மாலையே. அதிலும் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் மிகப்பெரிய கண்டனத்துக்கு சொல்லி இருக்கின்றார். அவருக்கு மட்டும் அதை பொறுத்துக் கொள்ள முடியல என்றால் அவரை சகவாடி தானே. இன்னும் ஒரு சர்ச்சையான விடயம் வந்திருக்கின்றது. அரசாங்கத்துடன் நெருங்கி செயல்படும் ஒரு யூடியூபர் ஒருவர் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்பதை முன்கூட்டியே கூறிய விடயம்தான் இதுக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக எதிர்கட்சிகளிடம் பிரதிபலித்து வருகின்றது. அவ்வாறு இந்த தகவல்களை அரசு உயர்மட்டத்தின் யாராவது கசிய விட்டார்களா என அவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார் கூட. இந்த விடயம் ஒரு பாரதூரமானது எனவும் இது குறித்து தாங்கள் அச்சப்படுவதாம் ரவுஃப் ஹக்கீம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இதுல என்ன நீங்க அச்சப்பட போறீங்க? குற்றம் முடித்தவர் யாராலும் சட்டத்தை முன் நிறுத்தப்படும் என்றா உங்களுக்கு என்ன பயம் இருக்குது? அப்ப நீங்களும் குற்றம் செஞ்சீங்களா? அதனால உங்களுக்கு அது சரியா குத்துது போல. குற்றவாளிகளை தண்டிக்கணும், குற்றவாளிகள் அதுவும் அரசியல்வாதி குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், கண்டிக்கப்படணும். அதுக்கு என்ன ரவுஃப் ஹக்கீம் குறுக்க நிக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இடிக்குதா? இவ்வாறான பின்னணியிலே தான் இந்த யூடியூபர் மீது மிகப்பெரிய அவாண்டமான பழிகள் எல்லாம் சுமத்தப்பட்டு வருகின்றது. எதுவானாலும் உண்மையிலேயே ஒரு பாரதூரமான விடயமாக நீங்கள் யாரும் பார்க்கப்பட்டாலும் இது உண்மையிலேயே அரசாங்கம் தைரியமாக அச்சமின்றி
அச்சமின்றி ஒரு முன்னாள் ஜனாதிபதி அதுவும் மிகவும் இறுக்கமாக உலக அரங்கில் மிகவும் பெரிதாக பார்க்கப்படுகின்றது ஒருவரை அச்சமின்றி இந்த அரசாங்கம் கைது செய்திருக்கின்றால் இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய உத்தமாச்சாரி அடிக்கலாம். ஆகவே இது ஒரு இஷ்யூவான செய்தி அல்ல. இதை நாம் இன்று உங்களுக்கு தந்திருக்கின்றோம், கேட்கலாம், பார்க்கலாம். இது ஒரு இஷ்யூ செய்தி அல்ல, இது ஒரு பெரிய விடயம் அல்ல, இது ஒரு சர்வ சாதாரண விடயம். இதில் என்ன பெரிய விடயம் என்றால், முன்னாள் ஜனாதிபதிகளை கைது செய்ய முடியாது, நீதிமன்றத்துக்கு அழைத்து வர முடியாது, இழுத்து வந்திருக்கின்றோம். இதைத்தான் அரசாங்கம் சொல்லுகிறது. அவரை அழைத்து வரவில்லை, இழுத்து வந்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மை. எனவே இது ஒரு பெரிய இஷ்யூ அல்ல. இப்படி செய்யலாம் என்பதை அரசாங்கம் காட்டி இருக்கின்றது. இதுதான் நிஜம். மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.